மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழலில் இந்திய ரூபாய் குறியீட்டிற்கு பதிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழில் ரூ என்ற லட்சனை பயன்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்படும் சூழலில் இந்திய ரூபாய் குறியீட்டிற்கு பதிலாக தமிழில் ரூ என்ற லட்சனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் பதிவு செய்திருக்கிறார். இந்திய ரூபாய் குறியீட்டிற்கு பதிலாக தமிழில் ரூ என்ற லட்சனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயன்படுத்தியிருக்கிறார். இந்திய ரூபாய் குறியீட்டிற்கு பதிலாக ரூ என்ற லட்சனை தமிழக அரசு பயன்படுத்தியிருக்கிறது. மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழலில் இந்திய ரூபாய் குறியீட்டிற்கு மாற்றாக தமிழில் ரூ என்ற லட்சனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயன்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்படவிருக்கும் சூழலில் பட்ஜெட் குறித்த தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் குறியீட்டிற்கு பதிலாக தமிழில் ரூ என்ற லட்சனை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த பட்ஜெட் குறித்தான தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற பொருண்மையில் பொருளாதார ஆய்வறிக்கை குறித்த தன்னுடைய எக்ஸ் தள பதிவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்படவிருக்கும் சூழலில் இந்திய ரூபாய் குறியீட்டிற்கு மாற்றாக தமிழில் ரூ என்ற லட்சனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயன்படுத்தியிருக்கிறார். மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழலில் இந்திய ரூபாய் குறியீட்டிற்கு மாற்றாக தமிழில் ரூ என்ற லட்சனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயன்படுத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இந்திய ரூபாய் குறியீட்டிற்கு மாற்றாக ரூ என்ற லட்சனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயன்படுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசும் ரூ என்ற லட்சனை பயன்படுத்தியிருக்கிறது. நாளை பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கும் சூழலில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற பொருண்மையில் பொருளாதார ஆய்வறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. நாளை தமிழக சட்டசபையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவிருக்கும் சூழலில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற பொருண்மையில் பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன். வணக்கம் மரியரீகன். இந்திய ரூபாய் சின்னத்திற்கு மாற்றாக ரூ என்ற லட்சனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயன்படுத்தியிருக்கிறார். இதன் பயன்பாடு இந்த சூழலில் இன்றைய அரசியல் சூழலில் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்கலாம்? கனகதாரா, நீங்கள் குறிப்பிடு போன்று தற்பொழுது இந்த 2025, 2026 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த சூழலில் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட குழுவினர் சமர்ப்பித்தார்கள். அதில் மிக முக்கியமாக 2025, 26 ரூ தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பை நிர்ணயிக்கக்கூடிய அந்த சிம்பிளுக்கு பதிலாக தமிழ் லட்சணையான ரூ என்கிற இந்த தமிழ் எழுத்தானது இடம்பெற்றிருக்கிறது. கடந்த 2 வாரமாக இந்திய அரசியலிலும் நடக்கக்கூடிய விவாதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 முனை தாக்குதலை தமிழ்நாடு அரசாங்கம் சந்தித்துக் கொண்டிருப்பதாக நேற்றுக்கு பாஜக, குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக நடந்த கண்டன கூட்டத்தில் பேசியிருந்தார். ஒன்று, மும்மொழி கொள்கை, இந்திய எதிர்ப்பு, தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்குதலில் இருக்கக்கூடிய பாரபட்சம் என்கிற 3 முனை தாக்குதல்களை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையினுடைய இந்த ரூபாயினுடைய மதிப்பீட்டை ரூ என்கிற அடிப்படையில் போட்டு அவர்கள் வெளியிட்டிருப்பது என்பது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. தேசிய ஊடகங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் இதனை பிரதானப்படுத்தி பேசுகின்றன. காரணம் என்னவென்றால், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி என்கிற ஒரு கருத்தை கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக பல அம்சங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி திணிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்தி மொழி திணிப்புக்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்தை திமுகவினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். நேற்றைக்கு கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின்
காவிமயமாக்கக்கூடிய ஒரு கொள்கையாகத்தான் கல்விக் கொள்கையை மாற்ற இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்ற அம்சமும் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு அதற்கு பதிலாக இந்தியை திணிக்கக்கூடிய முயற்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. இதனை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு கருத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி இருக்கின்றார். அந்த பின்னணியில் தற்பொழுது நாம் இதனை பார்க்கின்ற பொழுது இது ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரமாக உருவெடுத்திருக்கிறது. ஏனென்றால் இது 2024ஆம் ஆண்டுக்கான இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய தாக்கத்தில் கூட இந்திய ரூபாயினுடைய சிம்பல் தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தற்பொழுது தமிழ் எழுத்துருவான ரூ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் திமுகவில் இருந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். கான்ஸ்டன்டைன், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு மொழி திணிப்புக்கு எதிரான ஒரு அரசியல் குறியீடாக இதை நாம எடுத்துக்க முடியுமா? இது உறுதியாக இது 8 கோடி தமிழர்களினுடைய எதிர்பார்ப்பு. எதிலும் தமிழனுக்கு என்ற ஒரு தனித்தன்மை உண்டு என்பதை நிரூபிப்பதற்கு நாம் இன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிற இந்த ரூ என்பது பட்ஜெட் தரப்போகிற இனிப்பு செய்தியை விட இந்த ரூ என்கிற எழுத்துத்தான் மிகப்பெரிய இனிப்பு செய்தியாக 8 கோடி தமிழர்களுக்கும் போய் சேரும். எப்பொழுதெல்லாம் எங்கள் மொழி ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாகிறதோ அப்போதெல்லாம் எங்கள் மொழியின் சிறப்பை நாங்கள் ஒவ்வொரு விதமாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டே இருப்போம். அப்படி பயன்படுத்தப்பட்ட குறியீடுதான் இந்த ரூ என்கிற குறியீடு. நாங்கள் இந்திய ஒன்றியம் என்கிற ஒன்றியத்தோடு இணைந்திருக்க ஆசைப்படுகிறோம். இந்தியா என்பது ஒரு தனி நாடல்ல. பேரறிஞர் அண்ணா 1962 பாராளுமன்றத்தில் பதிவு செய்ததனுடைய ஒரு ரத்தன சுருக்கமான ஒற்றை எழுத்துத்தான் ரூ. நாங்கள் உங்களோடு இணைந்திருக்க ஆசைப்படுகிறோம். இந்தியாவின் குறியீடை போட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நீங்கள் இதைத்தான் போட வேண்டும் என்று எங்களுக்கு அழுத்தம் வருமையானால் எங்களுக்கு என்று தனித்துவமும் இருக்கிறது, தனிமையும் எங்களுக்கான அடையாளங்களும் இருக்கிறது. கலாச்சாரம், பண்பாடு 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து எங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த ரூ என்கிற ஒற்றை எழுத்தின் மூலம் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். சொல்ல போனால் ஒரு எச்சரிக்கை மணியும் அடித்திருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். நேற்றைக்கு திமுக சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் நடந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று பேசும் பொழுது இங்கு ஹிந்தி மொழி திணிக்கப்படுகிறது, கல்வியை காவிமயமாக்கக்கூடிய முயற்சி நடக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைச்சாரு. இது ஒரு மொழி போராக எடுத்துக்க முடியுமா? ஏனென்றால் தேசிய ஊடகங்கள் எல்லாம் திஸ் இஸ் நேஷனல் எல்லாமே லாங்குவேஜ் வார் அப்படின்ற இடத்துல இதை பேசுறாங்க. அதை நோக்கி நகர்த்துதா திமுக அரசாங்கம், முதலமைச்சர் நடவடிக்கை என்பது மொழி பொறுக்கான ஒன்றா? இல்லை, நம் மீது ஒரு மொழி போர் திணிக்கப்படுகிறது. 3 மொழி. நாங்கள் என்ன சொல்கிறோம்? எந்த மொழியும் 3வது மொழியாக எங்களுக்கு வேண்டாம், எந்த மொழியும் வேண்டாம். 3 மொழி கொள்கை என்பதே எங்களுக்கு இல்லை. உலக நாடுகளில் 174 நாடுகளில் ஒரு மொழி அல்லது 2 மொழிகள் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு உலக நாடுகள் உத்து பார்க்கிற சைனாவில் மாண்ட்ரின் என்கிற அந்த ஒற்றை மொழிதான் அங்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று இருக்கிறது. அப்படியானால் நாங்கள் ஏன் 3வது மொழிக்கு போக வேண்டும்? எங்களுக்கு 2 மொழி போகும். எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி எங்களுக்கு நாங்கள் உறவாடுவதற்கு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவதற்கு எங்களுக்கு தொடர்பு மொழி ஆகும். வேறு எது தேவைப்படுகிறது எங்களுக்கு? நாங்கள் என்ன குறைந்து விட்டோம்? அல்லது 3 மொழி படித்தவர்கள் என்ன உயர்ந்து விட்டார்கள்? அப்படி ஏதேனும் இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திக்கலாம். நாங்கள் தான் இன்றைக்கு கோலோச்சி கொண்டிருக்கிறோம். ஏன்? மாண்புமிகு ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சகோதரர் சொல்லி இருக்கிறாரு 3 நாட்களுக்கு முன்னால், ஒரு காலத்தில் இந்தியாவில் கோலோச்சினார்கள், இன்றைக்கு உலகமெங்கும் தமிழர்கள் கோலோச்சுகிறார்கள் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை தந்த அந்த இருமொழி கொள்கையும் ஆங்கிலத்தை தமிழர்கள் கற்றுக்கொண்டதும் தான் காரணம். நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் நமது பேரறிஞர் அண்ணாவிற்கு அந்த சிறப்பை கொடுத்து ஆந்திர முதல்வர் பேசி இருக்கிறாங்க. இது நாங்களா பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் எங்கள் உயிர் கொள்கை. எங்கள் தாய்மொழி தொடர்பு மொழிக்கு ஒரு உலக மொழி, அவ்வளவுதான். அதை சொல்வதுதான் இந்த ரூ. உள்ளபடியே நாளை தரும் பட்ஜெட் தரும் மகிழ்ச்சியோட ரூ என்கிற ஒற்றை எழுத்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். மொழி சம்பந்தமான வாத பிரதிவாதங்கள் இந்திய அரசியலில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நிதிநிலை அறிக்கையினுடைய அந்த குறியீட்டில் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அந்த சிம்பலை மாற்றிவிட்டு ரூ என்கிற தமிழ் லட்சணையோடு தற்பொழுது ஒரு ஆய்வறிக்கையானது நிதிநிலை அறிக்கை குறித்தான அந்த ஆய்வறிக்கை
பெற்றிருப்பது என்பது முக்கியமான விவாத பொருளாக மாறி இருக்கிறது என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் கனகதாரா.